கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 22:37. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:37. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு காரியம், தேவனிடத்தில் அன்பு கூற சொல்லி. அதுவும் எப்படி தெரியுமா? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு சொல்கிறாரு. நம்ம நிறைய பேர் சொல்கிறோம், நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன், வெறும் உதட்ட அளவில் சொல்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் இருதயம் அவரை நேசிக்குதா? உங்கள் ஆத்மா அவரை நேசிக்குதா? உங்கள் மனது அவரை நேசிக்குதா? யோசிங்க. நம்ம பேருக்குன்னா ஏசப்பா நான் நேசிக்கிறேன், ஏசப்பா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் முழு மனதோடு அவரை நேசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னும் உலகத்தில் இருக்கிற காரியத்துக்கும் உலகத்தையும் நேசிச்சிட்ருக்கீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. என்னைக்கு ஏசப்பா உங்க கூட பேசுகிற, என்ன நேசி, உன் முழு இதயத்தோடு என்ன நேசி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஆமென். அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்புக்கு அளவே இல்லை. நீங்கள் அவரை நேசிக்காட்டியும் அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். திருப்பி நம்ம என்ன தரப்போகிறோம்? அவரை நேசிங்க, உங்கள் முழு இதயத்தோடு அவரை நேசிங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாமே மாறும். கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருந்து நடத்துவார். ஆமென்.